கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? இந்த அன்பு தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு கொண்டு போகிறதான் அவருடைய விருப்பமும் சித்தம். பாருங்க, இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின அந்த மோசே சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இன்று இருப்பதை விட நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று. ஏற்கனவே அவங்க நிறைஞ்சு இருக்காங்க. ஆனாலும் தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள், அவருடைய அன்பு பாருங்கள், இன்னும் நீங்கள் 1000 மடங்கு பெருகணும். அவருடைய விருப்பமே அப்படி தான். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமை விட நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று அவருடைய விருப்பம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கணக்கு தான், ஒரு உதாரணத்துக்கு தான். ஆனால் 1000 மடங்கில் கோடான கோடி மடங்கு நீங்கள் பெருகணும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார் நம் தேவன். அதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பெருகவே முடியாது. அது எப்படி நாம் அறிந்து கொண்டு பெருக வேண்டும் என்று நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்ன கேட்டிங்கன்னா, பைபிளில் கொடுத்துருக்கு, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இந்த பூமியிலே தேவன் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டு வருகிறது பெருக்கம். பாருங்கள், இந்த பூமியில் வந்து விவசாயி பாருங்கள், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வச்சுருக்கான். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அவன் வச்சுருக்கான், இவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 கோட்டை 100 கோட்டை நெல் வேணும்னா அவனுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு நான் விதைச்சாதான் அந்த 100 கோட்டை நெல் அறுக்க முடியும்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். விவசாயிக்கு அவன் நல்லா படிக்கலான்னு அவனுக்கு தெரியும். அதே போல தான் நம்முடைய கையில் இருக்கிற அந்த பணம் என்கிற விதை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பிரயாசப்படுவீங்க, அப்படி செய்வேன், இவன்கிட்ட வாங்கணும், அப்படி செஞ்சு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஏகப்பட்ட நிறைய பேர் அவனை கவுக்கலாம் இவனை கவுக்கலாம்னு இருக்கு. ஆனால் தேவன் வழியை வைத்திருக்கிறார். அறுப்பு, அதாவது விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க வேண்டியிருக்கும். இப்படித்தான் பணமையும் அறுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் சரி தான், அதையும் ஒரு விதை போல எண்ணி அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய காரியங்கள், நீங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே செலவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. அப்போது உங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும். இல்லை, இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை விதையாக எண்ணி எந்த அளவுக்கு நான் அறுக்கப் போகிறேன், என் தேவன் இதில் பல்லாயிரம் மடங்கு பெருக்கத்தை தரப்போகிறார். ஆகையால் நான் அவருக்கு இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் உதவலாம். நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகையால் இந்த மாதிரி சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் அதை பல்லாயிரம் மடங்கு, நான்லாம் வெறும் 1000 தான் அப்படி சொல்கிறாங்க, அதில் போட்டிருக்கு பைபிளில், நான் 10,000 சொல்வேன். 10,000 மடங்கு பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் அதை விதைக்கும் பொழுது தான் அது கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அறுக்க ஆரம்பிக்கணும்னா நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க வேண்டும். 1 கோட்டை நெல் வச்சுக்கிட்டு அவன் 100 கோட்டை நெல்லை விதைப்பான். ஏன்டா, தேவன் அந்த அளவுக்கு பெருக்கத்தை கொடுப்பார். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம விதைக்கணும். அப்படி தானே? அப்போ நம்ம தேவன் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆக இந்த விதைப்பு அறுப்புங்கிறதை விட்டு விடாதீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறனை மாறும். அதனால தான் தேவன் தேடி வருகிறார் பாருங்கள். உங்களை தேடி வந்து அவர் வார்த்தைகளையும் கொடுக்கிறார் பாருங்கள். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். பாருங்கள், அழகாக சொல்கிறார். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? பாருங்கள், தேவன் நான் சொன்னோம்ல, அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் அறியணும். புது காரியம் உங்களுக்கு தோன்றுறது எது? இந்த விதைப்பு அறுப்புங்கிறது உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிறார். இது உள்ளத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பரவசம், உற்சாகம் வர வேணும். எப்படி அவன் விவசாயி அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அந்த பூமியில் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்குதுங்க. நீங்கள் எத்தனை மண்டியிட்டு எவ்வளோதான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. நீங்கள் பிரமாணத்தின் இந்த பூமியில் சில பிரமாணங்களை தேவன் வைத்து விட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கு நோட்டு அடித்து கொடுக்க போகிறதில்ல. இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படும் பொழுது தேவன் அங்கே தான் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணம் அங்கே வேலை செய்யுது. எப்பண்டா இவன் கொடுப்பான், எப்பண்டா நான் இவனுக்கு பெருகி கொடுக்கேன் அப்படிங்கிறதான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த பூமி பாருங்கள், விவசாயி போட்ட உடனே அது விறுன்னு வேலை செய்ய ஆரம்பிக்குது. 2-3 மாதத்துல அவன் வீட்டில் பூரா களஞ்சியங்கள் நிறைஞ்சிருது. 3 மாதம் தான். நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலாம் வீட்டில் களைஞ்சி நேர்ந்துடும். இப்போல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு தேவன் பெருக்கத்தை கொடுத்து உடனே அவனை செல்வந்தர அளவுக்கு அவனை வைத்திருக்கிறார். அந்த அளவு பெருக்கத்தை கொடுக்குறார் பாருங்கள். இப்படி நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். அதான் சொல்லார், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? இந்த மாதிரி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் இதிலிருந்து வழியையும் வனாந்தர வெளியிலே
ஆறுகளையும் உண்டாக்குவேன். அந்த வெளியில் அந்த வனாந்தர வெளி இருக்குல்ல, அது நிறைய இருக்குது. அந்த வனாந்தரம் பாருங்க நிறைய காடாக கிடக்கு. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா, என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க? அந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், வீடுக்கு செய்யணும், அது செய்யணும், வர ஒவ்வொரு மாதமும் பல்லாயிரக்கணக்கான எனக்கு செலவு இருக்குது, நான் இது எப்படி சந்திப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவன் அதை தான் சொல்கிறார். நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது, இப்போ நான் செய்கிற அந்த ஊழியத்துக்கு நீங்கள் பணத்தை விதைக்கு அதை அனுபவிங்க, கொடுத்து சோதித்து பாருங்கள். கர்த்தர் அந்த பெருக்கத்தை கர்த்தர் தாங்க கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்க மனதை நீங்கள் முதல்ல லேர்ன் பண்ண கற்றுக்காங்க. என்றைக்கும் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? ஆகையால் இதுவும் ஒரு சின்ன முயற்சி மாதிரி தான். நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் பாருங்கள், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பெருக்கத்தை கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை விதையாக விதைக்கணும். விதைச்சது மட்டுமல்ல, அது எனக்கு பல்லாயிரம் மடங்கு திரும்ப வரப்போகிறதுன்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். என்னடா கடவுளுக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு நீங்கள் எதிர்பார்க்குன்னு சொல்லிங்களே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கணும். தேவனே சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தேவனே திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க. பிறகு நம்ம இப்படி எதிர்பார்க்காம இருக்கோம். அவர் தாரேன்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு 10,000 20,000 நீங்கள் நாளைக்கு வாங்க உங்களுக்கு 1,00,000 ரூபா தாரேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காம இருப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா உட்காந்து வீட்டில் இருப்பீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு நல்லா அழகாக டாப்பாக போய் எதிர்பார்ப்போது நீங்கள் போய் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க தேவன் இப்படி தான் பிரமாணத்தை ஏங்கி வச்சிருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரிலாம், நீங்கள் விதைத்து அறுத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லாத்திலையும் வனாந்தரமாக இருக்கிற இடத்துல பாருங்கள், அவர் உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவார். ஆறு பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த இது அது போகும்போது என்ன நடக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பச்சையாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம். பணத்தில் எல்லாத்திலுமே உதவலாம். உங்கள் மூலமாக அவர்கள் எல்லாத்திலும் செழித்து வாழ்வார்கள். இப்படித்தான் தேவன் உங்களை தினமும் வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்க. கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் தான். அப்படி தான் தேடி வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்கள், புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கர்த்தர் நம்ம எப்படி தேடி வருகிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், அவருக்குள்ளே நம்ம எப்படி ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து ஆகையால் விதைப்பு அறுப்புங்கிறத விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தேடி உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை இந்த தரத்திலிருந்து மேலான தரத்தை அவர் உங்களுக்கு மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.